உங்கள் அனைவரோடு இந்த இனிய மாலை போதிலே நல்ல ஒரு அழகான தலைப்போடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக பத்திரிகை அடிக்கும் போது சாயுஜ்ய பதவி அடைந்தார் என்று போடுவார்கள். அப்ப அந்த சாயுஜ்ய பதவினா என்னன்னு தெரியணும்ன்றதுதான் இன்னைக்கு சிந்தனை. அன்புள்ளங்களே, இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற நான்கும் நாம் இறை பொருளை நோக்கி பயணப்படுகின்ற வகையிலே நாம் பெறுகின்ற பெருநிலைகள் என்று பிரித்து விளக்கி இருக்கிறார்கள் முந்தையவர்கள். அந்த பயணத்தை ஆலய வழிபாடாகவும் அந்த ஆலய வழிபாட்டிலேயே உள்ளமைப்பாய் அமைந்திட்ட மந்திர ஜபங்களை ஜபித்தலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மனித உடலிலே வெந்துநாதம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த சக்தி உற்பத்தியான பின்னே அந்த குண்டலினி சக்தியை 6 ஆதாரங்களை கடந்து மேலே எழுப்பி புருவ மத்தியிலே உணர்ந்து மற்றும் துரியம் துரியாதீதம் என்ற பெருநிலைகளை அமைவது அடுத்த கட்டமாக குறிப்பிட்டார்கள். எவ்வளவுதான் நிகழ்வுகள் அல்லது பயிற்சிகள் மூலம் நாம் பெற வேண்டியதை பெறுவதற்காக நமக்கு முந்தையோர்கள் விளக்கினார்கள் என்றாலும் கூட அதனுடைய உட்பொருளை எல்லாம் உணராத போது அந்த நோக்கம் முழுமையுமாக மாறிவிடுகிறது. எதை அடைய வேண்டுமோ அதை நோக்கிய பயணம் அங்கே நிறைவு பெறாமல் முற்று பெறாமல் போய்விடுகிறது. அந்த பக்தி மார்க்கம் என்று சொல்லுகிற போதே பற்றுதல் என்பதை அடிப்படையாக கொண்டது பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. ஒன்றை பற்றுகிறோம். எதால் பற்றுகிறோம் என்று சொன்னால் மனதால் பற்றுகிறோம். இந்த பற்றுகின்ற மனம் ஆலய வழிபாட்டிலே 5 புலன்களாலும் ஒருமுகப்படுத்தப்படுகின்ற சிறப்பு. மெய்யினாலே விழுந்து வணங்கி நாவினாலே துதித்து நல்ல வாசனைகளை நுகர்ந்து அழகான அலங்கார காட்சிகளை கண்டு நல்ல இனிய நாதங்களையும் மந்திரங்களையும் ஓத கேட்டு இப்படி ஒவ்வொரு நிலையிலே நம்மை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சிகளை ஆலயம் என்பதிலே ஆன்ம லயமாக தந்தார்கள். ஆன்மா லயம் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கோயில்களும் கோயில்களிலே நிகழ்கின்ற நிகழ்வுகளும் அதன் மூலமாக நாம் பெறுகின்ற மன ஒருமையும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது என்று சொல்லுவோம். இந்த மன ஒருமையினாலே மன அமைதி வரும் என்பதை கண்டார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஆலயங்களிலே அந்த அளவுக்கு அமைதி தெரிகிறதா அமைகிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் அன்பு உள்ளங்களே. ஆகையினாலே இந்த முதல் நிலையை தாச மார்க்கம் என்று சொன்னார்கள். தாசானு தாசனாக இறைவனுக்கு அடியார்க்கடியார் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி. ஏனென்றால் இந்த பக்தியினுடைய வழிபாட்டு நிலைகளிலே முழுமையுமாக 5 புலன்களால் பின்பற்றுவது மட்டுமல்ல, மனத்தாலும். அதனால்தான் போய பிழையும் புகுதருவான் என்றனவும்
தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்ன்னு சொன்னாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனும். வாயினால் பாடுவது மட்டுமல்ல, இறைவனை சிந்திப்பது என்கிற போது அங்கே மனமும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அவ்வாறு மனம் ஒருங்கிணைக்கப்படுகின்ற பெருநிலையைத்தான் இறைவனுக்கு தாசனுக்கு தாசனாக நம்மை அமைத்துக் கொள்ளுகின்ற பக்தி மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. அன்பு உள்ளங்களே, இந்த பக்தி மார்க்கத்திலே செல்லுகின்ற அன்பர்கள் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே. இறைவன் இருக்கின்றான், அந்த நம்பிக்கை இருக்கிறது. அங்கே நான் வழிபடுகின்ற கருவறை டேட்டியில் இருக்கான். மனமொழி மெய் மூன்றினாலும் நான் அவனை பின்பற்றுகின்ற போது, பற்றுகின்ற போது எத்தகைய ஒரு சீர்மை அமைதி நிலையை பெற முடியுமோ அதனை அந்த பேராற்றல் அந்த கருவறையிலிருந்து கிடைக்கிறது என்பது முதல் கட்டம். அடுத்து சர்ப்பத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மந்திர வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 7 அல்லது 9 அல்லது 11 வயதுல பூணூல் கல்யாணம்னு வச்சிருப்பான். 7 அல்லது 9 வயதுல ஏன் வைக்கிறாங்கன்னா, அப்பதான் பிழையற எழுத படிக்க தெரிஞ்ச வயசு. அப்ப மந்திர தீட்சை கொடுப்பார். அது பஞ்சாட்சர மந்திரமாக இருக்கட்டும் அல்லது சடாட்சர மந்திரம் சரவண பவாய என்பதாக இருக்கட்டும். இப்படி ஏதேனும் ஒரு பிரணவத்தோடு இணைந்த மந்திர பயிற்சியை பின்பற்றுவதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சடங்குக்கு கூட பேரு உபநயனம்னு பேரு. அந்த சடங்குல காயத்ரி மந்திரம்ங்கிறது கொடுப்பாங்க பிராமணான்ல. காயத்ரி என்று சொன்னால் காயானு திராயத்தை, அதாவது யார் ஒருவர் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களை உயர்த்தக்கூடியது. யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை முறையா உணர்ந்து சொல்றாங்களோ அது அவங்களிடமிருந்து ஆற்றலாக வெளிப்படுவதை காண முடியும். ஏன்னு சொன்னா அந்த மந்திரத்தினுடைய பொருளிலே அவ்வளவு சிறப்பை அமைத்திருக்கிறார். ஓம் பூர்புவஸ்வக தஸ்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரசோதயாது. இது பஞ்சமுக காயத்ரின்னு சொல்லுவாங்க. 5 பகுதிகளாக வரக்கூடிய. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த மேலான சுடர் கடவுளின் ஒளியை தியானிப்போமாக என்று. இப்ப சுடர் வடிவமாக இறைவனை தியானித்தல், அதுவும் எப்படி? கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய ஒளி வடிவமாக இறைவனை தியானித்தல். நண்பர்களே, இதுவரையிலே உருவ வழிபாட்டிலே சரியையிலே புறமாக இறைவனை அமைத்து ஆலய வழிபாடுகளை செய்தவர்களை இப்பொழுது முறையான மந்திர தீட்சையை கொடுத்து இதனையும் நீ காலையும் மாலையும் சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், நாடி சுத்தி பண்ணணும் என்று உரு வழிபாட்டு நிலையிலிருந்து மேல கொண்டு வந்தாங்க. அந்த முதல் படியில தான் நம்ம என்ன ஆகிறோம்னா, இறைவனுடைய உலகத்துக்கு அருகாமையில போகிறோம். அதுதான் சாலோகம் என்று சொல்லப்படும். முதல் படியாகிய ஆலய வழிபாட்டிலே, உரு வழிபாட்டிலே, ஊசனை முறைகளிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே இறைவன் இருக்கிறான், என்னை காக்கிறான், அதுல எந்த மாற்றம் இல்லை, நான் அவனோடு இணைப்பு பெறுகிறேன், அவ்வளவுதான். இந்த ஒரு டிஃபைன்டு மைண்டோட ஃபாலோ பண்ற அந்த பக்குவம் வர வர அங்கே பக்தி மார்க்கத்திலே நம்பிக்கை தேவைப்படுகிறது. அப்ப இறைவனுடைய உலகத்துக்கு பக்கத்துல போயிடும் சாலோகம்.
ரெண்டாவது மந்திர தீட்சை கொடுத்தாங்க பாருங்க, அப்ப பிழையற எழுத படிக்க தெரிஞ்ச வயசு அது. அதனால்தான் அந்த வயதுல மந்திர தீட்சையை கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த வயதிலேயே நம்ம எல்லாரும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமாங்கிறது உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுருவோம். ஆனால் இந்த மந்திர தீட்சையும் கடந்து யோகம் என்பதை செய்வதற்குரிய வயது 16 வயது இல்லையா? மனித பக்குவம் வாய்க்கின்ற பருவம், மேன்ஹுட்னு சொல்லுவாங்க. உடலிலே விந்துநாதம் உற்பத்தியாகி ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு அண்ட சக்தியாகவும் உற்பத்தியாகி வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்பதான் மனுஷி ஆகிறதுங்கிறது அந்த ஒரு காலகட்டம். இப்போ ஒரு வழிபாடே செய்து கொண்டிருப்பது சரியல்ல அன்புள்ளவர்களே. அப்படி சரி என்ற முதல் படியை கடந்து கிரியை என்ற மந்திரப்படியை முறையாக பயிலுகின்ற போது நாம் இறைவனுக்கு சற்புத்திரனாக மலர்கிறோம், இறைவனுக்கு நல்ல மகனாக ஆகிறோம். தாசனாக இருந்த நாம இறைவனுக்கு நல்ல மகனாக ஆகிறோம். ஒரு வகையில ப்ரமோஷன் தானே. தாசானு தாசனாக அடியார்க்கடியாராக இருந்த ஒருவர் இந்த மந்திர பயிற்சிகளிலே நின்று தம்மை அமைத்துக் கொள்ளுகிற போது அவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, மந்திரம் என்பதே மன திறம் மந்திரம் என்பதாகும். இப்ப அந்த மனம் என்பது அதனை தொடர்ந்து அந்த வாசகத்தை அந்த மந்திரத்தை பிரணவத்தோடு உச்சரிக்க பிரணவத்தினுடைய தனிச்சிறப்பே நம்மை மௌனத்திலே கொண்டு சென்று அமைப்பதுதான். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால் தமிழிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களிலே ஆ முதல் உயிரெழுத்துக்கள் என்று தொடங்கி முறையே நாவிலிருந்தும் கண்டத்திலிருந்தும் மார்பிலிருந்தும் வயிற்றிலிருந்தும் அடிவயிற்றிலும் எழுகிறது. வாறு அடிவயிற்றிலிருந்து எழக்கூடிய ஒலி, அதுதான் உயிரெழுத்துக்கள சிறப்பு ஓங்காரம், ஓ என்று சொல்லப்படும். அந்த வைப்ரேஷன் எங்கிருந்து வருது? அடிவயிற்றிலிருந்து வருது. அப்படி அந்த வைப்ரேஷன் வருகிற போது அந்த குறிப்பிட்ட வயது சொன்னோம் இல்லையா, 16 வயதுக்கு மேல மேன்வுட் வந்தவங்களுக்கு அந்த மந்திரங்களினுடைய வைப்ரேஷனே குண்டலினி சக்தியை எழுப்பிவிடும். வேற ஒன்றும். ஏன்னா மந்திரங்களை சொல்லுகிற வரையிலே சொல்லுகிறோம் என்பது அது மந்திரம் ஜபித்தல் என்று பெயர். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு 108 மணிகளை கொண்ட மாலையாக வைத்து அது எத்தனை தடவை உருட்டணும்னு கணக்கு வச்சு ஒவ்வொரு மந்திரத்திலையும் சொல்ல சொல்ல அந்த மணிகளை உருட்டி எண்ணிக்கையை கொண்டு அதை பயின்றவர்கள் பலர். இப்படி இந்த ஜபமாலை வைத்து, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா என்று பாடுறார் இல்லையா அருணகிரிநாதர், அது மாதிரி அந்த இறைவனுடைய புகழ் பாடுவதிலே இசையிலே மனம் லயமாகிறது, பிரணவத்திலே மனம் அப்சல்யூட் ஆகுது. அப்பத்தான் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டா, அதை சற்புத்திர மார்க்கம்னு பார்த்தோம். அதுதான் சாமீபம் என்று சொல்லக்கூடிய சாலோகம் என்ற முதல் நிலை. இறைவனுடைய உலகத்துக்கு பக்கத்துல போயிட்டோம்ங்கிறது சாலோகம். உலகம்னா லோகம் இல்லையா, அது வடமொழி சொல். சாலோகம்னா இறைவனுடைய உலகத்தை நெருங்கி விடுவது. அதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பு. இரண்டாவது படியாகிய சாமீபம் என்று சொல்லக்கூடிய அதுதான் மந்திர வழிபாட்டை பின்பற்றுகிற போது அவன் சற்புத்திரனாகிறான் என்று கண்டோம் இல்லையா அன்புள்ளங்களே. இந்த பிரணவத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் என்று அறிந்திருப்போம்.
அதை நன்றாக உணர்வுபூர்வமா சொல்ல சொல்ல அது வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொன்னேன். அதையும் ஜெபித்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்கிறது. மந்திரத்தை ஜெபித்தல் என்பது தொடர்ந்து செய்ய செய்ய அது ஓராண்டோ 4 ஆண்டோ 8 ஆண்டுகளோ தொடர்ந்து தொடர்கிறது. அதனுடைய முதிர்நிலை என்ன ஆகுதுன்னா, இப்ப வாய் விட்டு பாடினா, முணுமுணுத்து சொன்னா, மனதுக்குள்ள சொன்னோம், நாம சொல்லாத போதும் அதுவே ஒலித்தல்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு பேரு தான் அஜபா மந்திரம் என்று பெயர். பாருங்க, மந்திரத்திலேயே அஜபா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. இதை விநாயகர் கோவில்ல குண்டலி அதனில் கூடிய அஜபை என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த யோக சக்தியாக நம்முடைய உடலிலேயே உணர்வதற்கு உயிரினுடைய இயக்கத்தை, வைப்ரேஷனை மேம்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான கலை தான் மந்திர பயிற்சிகளிலே மேம்படுகிறது. அது மட்டுமல்ல, அப்படியே யோகத்துல 6 ஆதாரங்களுக்கு மேல கொடுத்து, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை என்று 6 ஆதார சக்கரங்கள். இந்த 6 ஆதாரங்களின் வழியே மேலே உயர்த்துகிற போது முதல்ல செய்ததை கர்மயோகம் என்றார்கள். இந்த மந்திரங்களை சொல்லியதை பக்தி யோகம் என்று சொன்னாங்க. 3வது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய. அதனால்தான் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று இதனையே 4ஆக பிரித்து சொல்லப்பட்டதும் அதுதான். அந்த வகையிலே அன்பர்களே, ஒரு வழிபாட்டை கடந்து விட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் மந்திரத்திலே அஜபா மந்திரத்தை கொடுத்தார். ஒரு வழிபாட்டிலே அரூபாரூபமாக லிங்கம், அந்த சிவலிங்க வழிபாட்டை காட்டினார். என உருவத்திலிருந்து அருவத்திற்கும், ஒலியிலிருந்து மௌனத்திற்கும் இட்டு செல்வது அங்கே ப்ரமோஷன். அதுதான் சாலோகம் முதல் கட்டம், சாமீபம் 2வது கட்டம். 3வதாகிய யோக மார்க்கம் தன்னிலே அதை மனோ வழிபாடு என்று சொல்லுவோம். யோகம் செய்வதற்கு என்ன பேரு? மனோ வழிபாடு என்று பெயர். அந்த மன வழிபாடு என்பது இங்கே யோகம் என்று சொல்லுகிறோம், ஒன்றுதல். அது நம்மை சகமார்க்கம் என்ற நிலைக்கு இட்டு செல்லுகிறது. 3வது நிலை படியாகிய. சகன் என்று சொன்னால் தோழன் என்பார். இப்ப இறைவனுக்கு தாசனாக இருந்த நாம், சற்புத்திரனாக மாறிய நாம் யோகா பண்ணும்போது என்ன ஆகிறோம்னா, சகன் அவனுக்கு சமமாயிரும். சகலன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்ட. சகலன்னு போத்தாறு ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப இறைவனுக்கு நண்பனாக மாறிவிடுகிற பெருநிலை அது. அப்ப என்ன ஆகிறோம்னா, அதுதான் சாரூபம். இறைவனுடைய உருவத்தையே பெறுவது என்பது சாரூபம் என்று சொல்லக்கூடிய. அன்புள்ளங்களே, இப்படி கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம் கடந்து ஞான யோகம் என்ற 4வது ஒன்றை சொன்னார்கள். அதைத்தான் உரு வழிபாடு, மந்திர வழிபாடு, மனோ வழிபாடு என்று சொல்லி மேம்படுத்தினார். ஏன்னா மனம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு பற்று கொடுத்துட்டா அதை பிடிச்சே பழகிட்டே இருந்தா நாளடைவுல மனம் அதுல ஒன்றி விடும். இப்ப குண்டலி அதனில் கூடிய அஜபைன்னு வரும், நீங்க படிச்சிருப்பீங்க விநாயகர கோவில். அப்ப குண்டலியில எப்படி ஒன்றை சொல்றாங்க? அஜபா மந்திரத்தின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். அஜபா மந்திரம் எங்க வரும்னா, பிரணவம் எங்க உச்சரிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபட்டு நாம பிரணவம் என்ற சொல்லுகிற நிலையிலிருந்து சொல்லாத நிலைக்கு போற போது மௌனத்தை குறிப்பிடுகிறது பிரணவம்.
அததான் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம்னு சொன்னாங்க. அப்ப அந்த மௌனம் என்பது நம்மிடத்துல இயல்பாக இருக்கிறதா இல்லையான்னு கேட்டா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுகிற போது நம்ம என்ன ஆகிறோம், சாலோகம் அவனுடைய உலகத்துக்கு பக்கத்துல போனோம், சாமீபம் அவங்கிட்டயே போயிட்டோம், இறைவன்கிட்டயே. மூன்றாவது நிலையில சாரூபம் அவனாகவே, அசாரூபம் அவனுடைய உருவமாகவே ஆகிவிடுது, இறை வடிவமாகவே ஆகிவிடுவது தான் யோகம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஏன்னு சொன்னா, இது முடியுமான்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு வேற நூல்கள்ல வேற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுதான் முறையான முழுமையான விளக்கம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னு சொன்னா, இந்து மதத்தினுடைய மூல நூல்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்களும் என்ன சொல்லுகிறது என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், தத்துவமசி என்று சொல்லுகிறது. தத் அது, துவம் நீ, அசி ஆனாய். தத் அது, துவம் நீ, அசி ஆனாய். அது நீ ஆனாய் என்பதுதான் வேதங்கள் சொல்லுது. அப்ப அந்த இறைபொருள் வேறல்ல, நீ வேறல்ல, நாம் வேறல்லன்னு விளக்கம் கொடுத்த வேதங்களுடைய அப்டிராக்ட அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த அகம்னா உள்ளம். அது அசைவற்ற நிலை பெறுகிற போது பிரம்மமாகிறது. எப்படி கடலிலே அலை வந்து கொண்டே இருக்கிறது, அமைதி இல்லை. ஆனால் அந்த அலை பரப்பிலிருந்து கடலுடைய நடுப்பகுதிக்கு போயிட்டோம்னா அலையே இல்லை, அங்க நிலை தான் இருக்கு. அப்ப அந்த நிலை என்ற பெருநிலையை பெறுகிற போது, இப்பத்தான் மனம் அலை இல்லாத நிலை பெறுகிற போது அதனை சிறப்பாக சொன்னார்கள். இந்த தாச மார்க்கம் என்ற மார்க்கம் கடந்து, சர்புத்திர மார்க்கம் கடந்து, சக மார்க்கம் என்ற நிலை கடந்த பேருணர்வு அது. அதைதான் சாலோகம் என்று இறைவனுக்கு நெருங்கி போனோம், சாமீபம் என்று அவங்கிட்டயே போயிட்டோம், சாரூபம் என்று அவனாகவே ஆகிறது. என்னன்னா, இந்த ஞான விளக்கங்களை வேதங்கள் சொன்னபடிக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற போது, இப்ப மன வழிபாடு என்ற நிலையிலிருந்து அறிவு வழிபாட்டுக்கு உயர்ந்து விடுகிறோம். மன வழிபாடு, மனதை விட அறிவு உயர்ந்தது தானே, மனத்தின் உயர்நிலை அறிவு. ஏன்னா அறிவு என்ன சொல்லுதுன்னா, எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று கேட்கிறது. இப்ப கேட்கிறது என்னன்னா அறிவு வேணுமில்ல? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அறிவு வேணுமா இல்லையா, மினிமமா? அது போல கேள்வி கேட்கிறவன் என்ன ஆகுறான், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், இந்த உலக தோற்றம் எப்படி வந்தது, இதுக்கெல்லாம் மூலமா ஒண்ணு இருக்கணும் போல இருக்க, அந்த மூலமான பொருள் எப்படிப்பட்டது, அது என்றைக்கும் உள்ளது, எங்கும் நிறைந்தது, காலம் பருமன் தூரம் இவை கடந்தது அந்த பெருநிலை என்று விளக்கம் பெறுகிறான். அப்படி பெறுகின்ற போதுதான் அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஆன்மீக கல்வியிலே நிறைவு பெறுகிற போது அதனை சாயுஜ்ய பதவி என்று குறிப்பிட்டார். சாயுஜ்யம்னா அவனாவே ஆறுது, வேதங்கள்ல சொன்னபடி. வேதங்கள் தான் அங்க சுருதி, ஆதாரம். வேதங்கள் எதை சொல்லுகிறதோ அதற்கு மாற்று இல்லை. அதை விளக்க வந்ததுதானே உபநிடதங்கள், அதை விளக்க வந்ததுதானே ஆரண்யங்கள், அதனை விளக்க வந்ததுதானே இதிகாசங்கள். அதனால மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அது இதிகாசம் என்ற புராணங்கள், கதைகள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்களுடைய அறிவின் தரம், திறம், கல்வி அறிவு குறைவுதானே. இப்பெல்லாம் ஏட்டுச்சுவடியில் எழுதுனாங்க, எழுத்தாணி கொண்டு எழுதுனாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு எழுத்தறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி உணர்த்துவது?
அப்ப அதுக்குதான் இறைவன்கிட்ட நீ போகணும்னா சாலோகம், சாமீபம், சாரூபம், கடைசியா சாயுஜ்ய பதவின்னா அவனாகவே ஆகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் வேதங்கள் சொல்லுதுன்னு முன் வச்சுட்டாங்க. எந்த ஒன்றை பின்பற்றுகிற போது மனமாக இருக்கிற நாம், அந்த மனம் ஒடுங்கி 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 என்ன ஆகும்னு கேட்டா ஒரு ஸ்டேஜ்ல மனம் என்ற இயக்கமே இல்லாமல் போகும். அதுதான் பெருநிலை. அதுக்கு பேரு மனோநாசம் என்று சொன்னார். இப்ப நீங்களே கேட்கலாம், மன ஒடுக்கம் சிறப்பா மனோநாசம் சிறப்பான்னு. மன ஒடுக்கம் என்பது பயிற்சியினால் பெறப்படுவது. மனோநாசம்ங்கிறது பயிற்சியினுடைய முடிவில் அமைகின்ற பெருநிலை. அந்த பெருநிலையைத்தான் என்ன சொல்றாங்க, சாயுஜ்ய பதவி என்று சொல்லுகின்றார்கள். வேறொன்றும் இல்லை. ஆகையினாலேதான் அன்பர்களே, இந்த தாசமார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் கடந்து இந்த 4வது படியில அவனாகவே ஆகிறதுன்னு ஒன்னைத்தான் சன்மார்க்கம்னு சொல்லி அதை வள்ளல் பெருமானாரும் வலிந்து சொன்னார். சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் சொன்னார் இல்லையா? அப்ப அந்த சன்மார்க்கம் தான் சாயுஜ்யம். அவனாகவே ஆகிவிட்டார். ஏன்னா விசாரிக்கிறான், கேள்வி கேட்கிறான், சிந்திக்கிறான், எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எதுவா இருக்குன்னு குரு அதனை விளக்குகிறார். அதுக்கு உபாயமும் கொடுக்கிறார். குரு வழிபாடு பண்ணி அதுக்கு இப்படி இப்படி சடங்கினுடைய முறைகள்லாம் இருக்கு. எப்படி யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், அதெல்லாம் அதர்வண வேதத்துல விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது. அதுக்கப்பால மந்திரங்களை சொல்லி கொடுக்கிற போது எப்படி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுகன்னு வலியுறுத்துறாங்களோ, அது போல அந்த மந்திரங்களினுடைய வைப்ரேஷனுக்கு அமைந்து விடுவோம். இப்ப இவன் மந்திரம் சொல்றத கடந்து என்ன ஆயிடுறான்னா, இவன் இதுவரையில சொல்லிக்கொண்டே இருந்த மந்திரம் இவனுக்குள்ள அதுவே ஒலிக்க தொடங்கிவிடும். அப்ப அததான் அஜபா மந்திரம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இப்ப எந்த ஒன்று இந்த பருவுடலிலே இருந்து கொண்டு நான் எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எதுவாக இருந்தேன், எனக்கும் பரம்பொருளுக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு என்று முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை உணர்வதற்காக முயல்கிற இவன் அப்படி அந்த முடிந்த இடத்துக்கு போகும்போது சாயுஜ்ய பதவி என்ற இடம் வரும்போது சன்மார்க்கம் என்று உயர்கிறார். ஏன்னா அந்த இடத்துக்கு 4வது படிக்கு வரணுங்கிறது தான் அங்க சொல்லப்பட்ட அதை ஒழிவில் ஒடுக்கம் என்று சொன்னார். அதாவது ஒழிவுன்னா என்ன? ஒழிஞ்சு போறது, ஒண்ணுமில்லாம போறது. ஒழிவில் ஒடுக்கம் அழகான சொல்லு. நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ். ஒன்றாய் கிடக்கும், அங்க அது எப்படி இருக்கான், அந்த பாழ் என்ப வெட்டவெளி. ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பு இல், ஒப்புமையில்லாத உலப்பு இல், அதனை உணர்ந்து உணர்ந்து பாருங்க, 2 தடவை அந்த வார்த்தை போடுறாங்க. உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்றும் களைந்து பசையற்றால். இப்ப சாயுஜ்ய பதவி எப்படி வருது பாருங்க. அன்றே, அங்கே, அப்போதே, அதுவே வீடு பேருங்கிறார். இப்ப சாயுஜ்ய பதவி அடையிறதுக்கு போனவன் என்ன ஆயிடுறான், காணாம போயிடுறான். அதுதான் அங்க உள்ள அழகு. ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறவன் இருக்கிறான், அடையப்படுவதற்காக தேடப்படுகின்ற பொருள் அங்கே இருக்கிறது. இப்ப காணுகிறவனும் காணப்படு பொருளும் இருக்கு, கண்ட காட்சியும் இருக்கு. இதுக்கு பேரு காண்பான் காணப்படு பொருள் காட்சின்னு. கோயிலுக்கு போறமே என்ன இருக்கு, இந்த 3 இருக்கு. காண்பானாகிய நாமளும் இருக்கிறோம்,
காட்சியாகி அந்த கருவறையில மூலவரும் இருக்கிறாரு. நான் அருமையாக இன்றைக்கு பழனியாண்டவனை தரிசனம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ட அனுபவமும் இருக்கிறது. இதைத்தான் காண்பான் காணப்படு பொருள் காட்சி என்று சொன்னார். ஆனா இதை ஒரு பக்கம் வேற மாதிரியும் சொன்னாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னாங்க. அதுதான் வேதங்கள் சொல்லும். ஏன்னா வேதங்களும் வேதத்தினுடைய முடிவும் வேதாந்தமும் அதைத்தான் சொல்லுகிறது. சித்தாந்தமும் அதைத்தான் சொல்லுது. சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம். சித்தம்னா மனம். சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதுன்னா, பதியினை போல், பதியாகி இறைவனைப் போலவே பசுவாகி ஆன்மாவும் பாசமாகி இந்த உலகமும் அன்றைக்கே இருந்தது. இது எல்லாம் ஒரே பொருள் தான். என்ன புரிகிறது இதுல இருந்து? பதியினை போல் பசு பாசம் அனாதி. குறிச்சு வச்சுப்போம். அப்ப வேதாந்தமும் அதையே சொல்லி இருக்கிறது. சாயுஜ்யத்தை குறிப்பிட்டோம். சித்தாந்தமும் அதையே சொல்லுகிறது. சித்தாந்த முத்தி முதலே சிரகிரி விளங்க வருது தட்சிணாமூர்த்தின்னு ஏன் சொன்னாங்க? சிரகிரின்னு ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். சிரகிரின்னா நம்ம இறைவனை எங்க கொண்டாடணும்னா இங்க வச்சு கொண்டாடணும். அதாவது தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுன்ற அர்த்தத்துல இல்லை. உண்மையில நம்முடைய தலைதான் எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த தலைப்பகுதியில் மிக முக்கியம் என்னன்னா, 6வது மையமாகிய பெட்ரூட்டரி கிளாண்ட் அமைந்திருக்கக்கூடிய புருவ மத்தி என்று சொல்லக்கூடியது. ஆக்கினை சக்கரம், கண் புருவ பூட்டு, நெற்றிக் கண், சுழிமுனா நாடி. பாருங்க, இந்த இடகலை பிங்கலை ஏங்கி சுழிமுனா நாடியிலே உணர்வு பெறுவதை சிறப்பாக சொன்னார். அதுவே பெரிய கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன, அதுக்கு மேல துரிய யோகம் என்று ஒன்று உண்டு. அதுதான் உண்மையான யோக நிலை. அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி மேன்மை உணர்ந்து தவம் செய்கிறது. எதை கொண்டு எதை அறிவது? அறிவை கொண்டு அறிவறிவது. ஏன்னா அறியப்பட வேண்டிய பொருளும் இங்கே உயிரும், உயிர் உணர்வும், உணர்வின் வெளிப்பாடாகிய மனமும், அதன் உயர்நிலையாகிய அறிவுக்கு வரும்போது ஞானம் தெளிவாகிறது. இப்ப பாருங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 சொன்னோம் இல்லையா? அப்ப சரியையிலே ஈசன் சட வடிவாகி நின்றான். கோயில்ல ஜட வடிவமா இருக்காங்க, நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். கிரியையிலே மந்திர வடிவாகி கிட்டு அருகிருந்தார். இதுதான் சாலோகம் கடந்து சாமீபம். கிட்டி அருகிருந்தார். நல்ல உதாரணம், கரெக்டா வருதுவார். ஊனமிலா யோகமதில் உள்ளொளியாகினானே, அதுதான் சாயுஜ்ய சாரூபம். அவனாகவே ஆகிறது. ஏன்னா உருவமாக வழங்கிய போது அங்கே இறைவனை உணரவில்லை. ஒளியாக வணங்குகிற போது சாரூபம் கிடைக்கும். இதுதான் அங்க சொல்லப்பட்ட பேருண்டு. இந்த கருத்து தெளிவுகளை எல்லாம் புரிந்து 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 ஒருவர் தெளிவு பெற்று இப்ப முதல் படி தாண்டி தான் 2வது படிக்கு வரணும், 2வது படி தாண்டி 3வது படிக்கு வரணும், 3வது படி தாண்டி 4வது படிக்கு வரணும்னு இந்த 4வது படியைத்தான் சாலோகம், சாமீபம், சாரூபம் கடந்து சாயுஜ்யம் என்று சொன்னார்கள். இதை சன்மார்க்கம் என்று சொல்லுகிறோம். தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம். இந்த 4வது படிக்கு நாம் சொல்றோம். ஏன் இங்க இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லுகிறோம் என்று சொன்னா, இந்த ஆலய வழிபாட்டையே 60 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருப்பான். தம்பி, இது சரியாகாது. ஏன், உனக்கு மந்திர வழிபாடே 11 வயதுல கொடுத்தாச்சு. யோகா செய்ய எலிஜிபிலிட்டி எப்ப வந்துருச்சுன்னா 16 வயதுல வந்துருச்சு. நல்லது கெட்டது தேர்ந்து சிந்திப்பதற்கு அறிவு சிறப்பாக அமைந்து மேம்பட்டது எந்த வயதுன்னா 18 வயதுக்கு மேல இல்லையா? 20 வயதுக்கு மேல அவனை ஒரு முழு மனிதனாக, தனி மனிதனாக காண முடிகிறது.
அப்ப அந்த முழுமை பெற்ற மனிதன் அவன் என்ன பண்றான்னா, தானே அதுவாகி அதுவே தானாகி நின்று விடுகின்ற நிலையை வேதங்களும் ஏற்றது, சித்தாந்தமும் வலியுறுத்தி சொன்னான். அதனால்தான் அதுல ஒவ்வொன்னா தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போயின்னு தாண்டி போக சொன்னாங்க. அப்படி அத இது இல்லை இது இல்லைன்னு கழிச்சுக்கிட்டே கடைசியா என்னன்னு பார்த்தா அதுவாகவே ஆகிவிடுகிற இடம் சாகிச்சு. ஆகையினாலேதான் அன்பர்களை அதனை சன்மார்க்கம் என்றும் சிறப்பாக சொன்னார்கள். ஞான மார்க்கம் என்று நாம் இங்கே அதனை குறிப்பிட்டோம். ஏன்னா ஞான மார்க்கத்துல கேள்வி உண்டு, பதிலும் வேணும். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், பதில் சொல்ல ஒரு ஆள் வேணும். கேள்வி கேட்கிற ஆளு சீடன், பதில் சொல்லுகிற ஆளு குரு. இப்ப அந்த குருவும் சீடனும் சரிவர பத்தையாச்சுன்னு வைங்க, என்ன பிறக்கும்னா தெளிந்த மெய்யறிவு பிறகு. அப்ப சாயுஜ்ய பதவி. இப்ப தெளிந்த மெய்யறிவை பெறுகிற ஒருவனுக்கு இதுக்கு மேல பாடம் கேட்கறதுக்கு வேலை இல்லை, ஒரு வழிபாட்டுக்கு வேலை இல்லை, மந்திரம் சொல்றதுக்கு வேலை இல்லை. அஜபா மந்திரத்துக்கு வந்தாச்சு, யோகாவில் ஜோதியை கண்டாச்சு, தான் தானாகி நின்றாச்சு. அதுக்கு மேல தானும் அழிந்து ஒழிந்து போன இடம் அது. அதைதான் தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே என்று சொல்ல. இவ்வளவு தூரம் சிறப்பா அந்த ஒன்றுமில்லாத பெருநிலையை பெற்று நீ உயர வேண்டும் என்பதை முந்தையோர்கள் முறையாக சொன்ன போதிலையும், இன்னும் அப்புறம் 45-50 வயசு வரைக்கும் ஒரு வழிபாட்டை மாத்திரமே பின்பற்றிட்டு இருந்தா என்ன ஆகுது? அப்ப சித்தர்கள் சொல்றாங்க, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 வார்த்தையை சுற்றி வந்து உணவன் என்று சொல்லும் மந்திரமே தடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். அப்ப உள்ள பார்க்க சொன்னது கடவுள். அதைத்தான் வேதங்கள் சொன்னது. முடிந்த முடிவா நாம் உணர்ந்து நின்று ஒழுகி அனுபவிச்சு சிறக்கிற போது உண்மையிலேயே நாம் எல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால், இவ்வளவு ஒரு தனிச்சிறப்பாக சரியை கடந்து கிரியை கடந்து யோகம் கடந்து ஞானமும் கடந்து போய், அப்ப அததான் நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் வைத்து ஒன்றாய் கிடக்கும்னு சொன்னாங்க. அப்ப ஞானமும் கடக்கப்பட வேண்டியதே. இப்ப படிச்சுக்கிட்டே இருக்கான்னா எவ்வளவு நாளைக்கு தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் படிச்சேன், உணர்ந்துட்டேன், அதுவாயிட்டேன், முடிஞ்சது, இனிமேல் எனக்கு தேடுற வேலை இல்லைன்னு ஒரு இடம் வருமா இல்லையா? அதுதான் சுவாயுஜ்யம். அதைத்தான் சன்மார்க்கம் என்று சொன்னாங்க. அதைதான் ஞான மார்க்கம் என்று சொன்னாங்க. சரியே கிரியை யோகம். எனவே இவ்வாறு சிறப்பாக சொல்லப்பட்ட விஷயங்களை பன்னூர் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே, அதை எப்படி அடையிறதுன்றத கோடிட்டு சொல்றாங்க பாரு. பன்னூல் பொருளால், நீ நிறைய புக்கு படிச்சா அறிவாளி ஆயிட முடியாது. பன்னூல் பொருளால் குருமொழியால், குருவே கூட இந்தா இதுதான் ஞானம்னு கொடுத்துடுறது இல்லை. தரவும் பெறவும் அரிதாமே. அப்ப எப்படி அறிகிறது? தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும். அதான் தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறிதலை தலைவனை எதிர்க்கலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்ற. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் சாயுஜபதி தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். இப்ப வெளியில போய் அர்ச்சனை பண்றதை விட்டு போச்சுல்ல, அந்த பரிபக்குவம் வரணும்ன்றதுதான் உண்மை. அதுக்காக தான் இந்த தலைப்பு. அந்த பக்குவத்துக்கு வராம முன்னாடியே இன்னும் நான் எல்கேஜியே படிச்சுட்டு இருக்கேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலே படிச்சுட்டு இருக்கேன், ஹை ஸ்கூலே பல வருஷமா படிக்கிறேன், அரியர் பேப்பர் வச்சிருக்கேன்னா பயனில்லை. அதனால கல்லூரி அளவுல உயரணும். கல்லூரியிலேயே நீங்க ஆய்வு செய்து அதை உணர்ந்து பட்டம் பெறணும். பட்டம் பெற்றுட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லை. கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்கன்னாங்க. அப்ப நீ அதுவாகி நிற்கணும். அப்பதான் சாயுஜ்ய பதவி. எனவே சாலோகம் என்றால் இறைவனுடைய உலகத்துக்கு பக்கம், சாமீபம் என்றால் அவங்கிட்ட போயிடுற கிட்டவா.
சாரூபம் என்றால் அவனாகவே ஆக்கிவிடுதல். சாயுஜ்ய பதவி என்றால் அவன் வேறல்ல, நாம் வேறல்ல. அதை வேதாதிரி மகர்ஷியுடைய குருபிரான் ஞானவள்ளல் பரஞ்சோதியார் கூட நான் கடவுள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அப்ப அதுல என்ன வார்த்தையை போடுறாங்க? பிரம்ம, நானே பிரம்ம, நானே கடவுள். இப்ப அது ஈகோல சொல்றது இல்லை, உணர்ந்த மகிழ்ச்சியில சொல்ற சிறப்பு. இந்த ஒரு சிறப்பு நாம அறிவுபூர்வமாக அடைந்து நின்று ஒழுகி மேம்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஞானம். எனவே இதெல்லாம் ஏதோ படிகள்னு மட்டும் நினைச்சுறது இல்லை, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை விளக்கமே உண்டு. எனவே அந்த பெருநிலையை நாம் எழுதுகிற போது அங்கே அனைத்து படிகளையும் கடந்த ஒரு பெருஞானம்தான் சாயுஜ்யம் என்று கூறி இந்த ஆன்மீக கல்வியை நாம் பெறுவதற்காக ஆன்ம நலத்திலே இணைந்திருக்கிறோம். நம்மை மேம்படுத்திக் கொள்ளுகிறோம். எல்லா கேள்விகளுக்கும் இது ஏன், என்ன, எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று கேட்டால் விளங்கிக் கொள்ளுவதற்கு நல்ல ஒரு அறிவு நமக்கு அமைந்திருக்கிறது, கிடைக்க பெற்றிருக்கிறது. இதனை தொடர்ந்து நம்முடைய ஆன்ம நலம் மூலமாக சிந்திப்போம், மேம்படுவோம், சமுதாயத்தையும் உயர்த்துவோம். ஏன்னா கீழே படியிலேயே இருக்கிறவனை கையை பிடிச்சு மேலே தூக்கி விடுற பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. அப்ப துவைத ஞானத்தில் இருக்க ஒரு ஆளை அத்வைத ஞானத்தை கொண்டு வர்றது குருவினுடைய பணி. அந்த பணி சிறப்பாக நடைபெற்றால் அனைவருக்கும் சாயுஜ்ய பதவி உண்டு என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே நல்லதொரு தலைப்பிலே நல்லதொரு சந்திப்பை நல்லதொரு சிந்தனையாக உங்களோடு மகளர்த்தி கொள்வதற்காக வாய்ப்பு பெற்றமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா